இருபால் ஆசிரியர்களுக்கும் மாணவ கண்ணைகளுக்கும் காலை வணக்கம். சிறுவர் திருமணம் என்னப்பா? குழந்தைகள் திருமணம் என்னப்பா? நேரு மாமா. நேரு மாமா பற்றி உங்களுக்கு தெரியுமா? யாரா சொல்லுங்க. சொல்லுப்பா. ஒரே ஒரு வரி. நேரு மாமா யார்? இப்ப நான் ஆரோக்கியதான் இந்தியாவுடைய முதல் பிரதமர். சரி, வேற சொல்லுப்பா. நேரு மாமா இந்த குழந்தை தினம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று தெரியும். சொல்லுங்க. நேரு மாமாவுக்கு எப்படி பிடிக்குமா? நல்ல நல்ல குழந்தைகள் நம்பி இந்த குழந்தைகள் என்றாலே அவருக்கு ரொம்ப பிரியமா. குழந்தைகள் என்ன ரொம்ப பிரியம். ஆகவே அன்பு குழந்தைகளை, இந்த குழந்தைகள் தினம் நாம் கொண்டாடுகிற நாளில் நேரு அவர்கள் பிறந்த தினத்தை நாம் என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். நேரு அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார். 5 ஆண்டு திட்டங்களை கொண்டு வந்தவர் அவர்தான். இந்தியாவுடைய ஆசியாவின் ஜோதி என்றும் நேரு மாமாவை சொல்லுவார்கள். அதனால நேரு இருந்தாலே எல்லா குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ஆகவே நேரு மாமாவை பிறந்த நாள் அன்று இந்த சிறுவர்களாகிய நீங்களும் வருங்காலத்தில் தலைவராக, எம்எல்ஏவாக எதிர்த்து அடிக்கிறோம். வரலாமா வரக்கூடாதா? எல்லா குழந்தைகளும் செல்லுக்கு அடிமையாகிறீங்க. அன்பு குழந்தைகளை, செல்லுக்கு நீ அடிமையாகாதே, அன்புக்கு அடிமையாகும். எதுக்கு அடிமையாகணும்? அன்புக்கு அடிமையாகும். நேர குறைவினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் வருங்காலத்தில் எழுப்பி பிரகாசிக்கிற சுடர் ஒளியாக இருக்க வேண்டும். இருட்ட விரும்புகிறீங்களா? வெளிச்சத்தை விரும்புகிறீங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க நம்ம ஆசிரியர்கள் அனைவரும் எல்லாரும் இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இறைவன் இருப்பான் என்று சொல்லி இறைவன் இருப்பார். ஆசிரியர்களும் நாங்களும் இருக்கிறோம். பெற்ற தாய் தகப்பனும் மதிங்கப்பா. இப்போ எல்லாருமே அப்பாவே அம்மாவும் மதிக்கிறது இல்லை. அன்பு குழந்தைகளை நம்ம தாய் தகப்பனை என்ன செய்யணும்? மதிப்பீங்களா? மதிப்பீங்களா? எல்லாருக்கும் அன்பு ஒன்றே, அது ஒளி. அந்த அன்பை நாம் எல்லா உயிரினங்களும் பெற்றோரும் ஆசிரியர்களுக்கும் நிச்சயம் வழங்குவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு தந்த நம்ம தலைமையாசிரியருக்கும் இருபால் ஆசிரியர்களுக்கும் என் அருமை குழந்தைகளை, உங்களுக்கு எங்களுடைய அன்பான நேரம். இந்த நாளில் குழந்தை தினமாக கொண்டாடுகிறோம். இன்பமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், கவலை இருக்கக்கூடாது. ஓகேயா? நன்றி.